நம்மளோட உணர்ச்சிகள, அதாவது காதல், கோபம், சந்தோஷம், இது எல்லாத்தையும் இயற்கையோட மேப் பண்ற ஒரு கவிதை மொழி இருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னிக்கு அத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கவிதைகள்ல இருந்து காதல் பத்தி நாம என்ன கத்துக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு நம்மளோட முக்கியமான கேள்வி. அந்த காலத்துல எழுதின சில வரிகள் இன்னைக்கும் நம்மளோட காதல், பிரிவு, ஏக்கம்னு எல்லா உணர்வுகளோடையும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ இத கொஞ்சம் கேளுங்களேன். தண்ணி இல்லாம இந்த உலகம் எப்படி இருக்க முடியாதோ, அதே மாதிரி அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. அடடா! எவ்ளோ ஆழமான பவர்ஃபுல்லான வரி பாத்தீங்களா? இதுதாங்க சங்க கவிதைகளோட அந்த இமோஷனல் உலகம். நாம இன்னைக்கு பார்க்க போறது சங்க இலக்கியத்திலிருந்து நற்றிணை. நற்றிணைனா நல்ல நிலம்னு அர்த்தம். இந்த நற்றிணை பாடல்கள் பழங்கால தமிழர்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க நமக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் சாவி மாதிரி. ஒவ்வொரு பாட்டும் ஒரு லேண்ட்ஸ்கேப், ஒரு மூட், ஒரு ஃபீலிங்க நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தும். அப்போ இந்த கவிதைகளை நம்ம எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது? அதுக்கு முதல்ல அதோட யுனிக் ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது சும்மா வார்த்தைகளால ஆன கவிதை மட்டும் இல்ல, இது ஒரு கோட் லாங்குவேஜ் மாதிரி. அந்த கோடு லாங்குவேஜோட பேரு தான் திணை. திணைங்கிறது தான் அந்த மேஜிக் கீ. ஒவ்வொரு திணையும் ஒரு குறிப்பிட்ட நிலம், ஒரு காலம், ஒரு உணர்ச்சின்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிற ஒரு கம்ப்ளீட் சிம்பிள். இப்ப பாருங்க, காதலுக்குன்னு 5 நிலங்கள். குறிஞ்சி, அதாவது மலையில காதலர்கள் சேர்றாங்க. பாலை, அதாவது வறண்ட நிலத்துல பிரியறாங்க. நெய்தல், கடற்கரையில ஏக்கத்தோட காத்துட்டு இருக்காங்க. முல்லை, காட்டுல பொறுமையா காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் மருதம், வயல்வெளியில சின்ன சின்ன சண்டை போடுறாங்க. இந்த டேபிள்ல பார்த்தா அந்த 5 உலகமும் எவ்ளோ அழகா பிரிச்சிருக்காங்கன்னு புரியும் இல்லையா? சரி, இந்த திணை சிஸ்டம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? இதை நாம 2 வெவ்வேறு கவிதைகள் மூலமா நேரடியாவே பார்க்கலாம். ஒன்னு காதலர்கள் சேர்றது பத்தி, இன்னொன்னு அவங்க பிரியறத பத்தி. வாங்க, முதல்ல நற்றிணையோட முதல் பாட்டுக்கு போவோம். சீன் எங்க நடக்குதுன்னா குறிஞ்சி நிலம், அதாவது பசுமையான மலைப்பிரதேசம். மூடு என்னன்னா காதலோட உச்சகட்டம். அதாவது தாமரை பூவிலிருந்து மகரந்தத்தை எடுத்து உயரமான சந்தன மரத்துல தேனி கட்டுற அந்த தித்திப்பான தேன் மாதிரி இருக்குமா அவங்க காதல். தலைவி சொல்றா தலைவனோட காதல் அவ்ளோ தூய்மையானது, அவ்ளோ விலை மதிப்பில்லாததுன்னு. இங்க மெட்டஃபர் பாருங்க. சந்தன மரத்துல இருக்கிற தேன், தேனும் சந்தனமும் சேர்ற மாதிரி அவங்க காதல் ரொம்ப நேச்சுரலா, ஸ்வீட்டா, ரொம்ப சேஃபா இருக்குன்னு இந்த வரிகள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. சரி, இப்போ அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு டோட்டலா வேற ஒரு உலகத்துக்கு போலாம். நற்றிணையோட 2வது பாட்டு. இடம் பாலை நிலம், அதாவது ரொம்ப கொடூரமான ஆபத்தான வறண்ட நிலம். மூட் பிரிவோட வலி. இங்க பாருங்க, பெரிய தலையோட இருக்கிற புலிக்குட்டிங்க வழியில போறவங்கள தாக்கி அவங்க தலையிலயும் வாயிலையும் ரத்தம் வழியே நிக்குதாம். பா, இந்த இமேஜ் எவ்ளோ வயலண்டா இருக்கு பாருங்க. பிரிஞ்சு போறது எவ்வளவு ஆபத்தானது, கொடூரமானதுன்னு இந்த ஒரு வரியே நம்ம மனசுல பதிய வச்சிடுது. முதல் பாட்டுல பாட்ட அந்த தேனோட இனிப்புக்கும் இந்த பாட்டுல பாக்குற ரத்த கொடூரத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? இதுதாங்க திணை சிஸ்டத்தோட பவர். நிலம் மாறினா போதும் கவிதையோட மொத்த உணர்ச்சியும் அப்படியே மாறிடும். இப்போ இந்த 2 உலகத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. ஒரு பக்கம் சந்தன மரத்துல தேன், இன்னொரு பக்கம் புலிக்குட்டியோட வாயில ரத்தம். லேண்ட்ஸ்கேப் எப்படி ஒரு இமோஷனை உருவாக்குதுன்னு ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா? ஒரு பக்கம் இனிமே, இன்னொரு பக்கம் வன்முறை. சங்க புலவர்களோட திறமைய இந்த நேரடி கம்பாரிசன் ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. ஓகே, இந்த கவிதைகள் ஏன் இன்னிக்கும் நிலைச்சு நிக்குது? இந்த இலக்கிய மரபோட ஜீனியஸ் இதோட மட்டும் முடியல. அதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். அவங்களோட திறமை இதோட நிக்கல. அவங்க உள்ளுரைன்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. உள்ளுரைனா மறைபொருள், அதாவது உள்ளே மறைஞ்சிருக்கிற அர்த்தம். இந்த உள்ளுரை எப்படி வேலை செய்துன்னு பாருங்க. கவிஞர் ஒரு காட்சியை விவரிக்கிறார். ஒரு உப்பு வியாபாரியோட வண்டி ரொம்ப சத்தமா போகுது. அந்த சத்தத்துல வயல்ல இருந்த நாரையெல்லாம் பறந்து ஓடிடுது. இது சும்மா ஒரு காட்சி. ஆனா இதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, தலைவன் சத்தமா ஊரறிய கல்யாண ஏற்பாடு செஞ்சா ஊருக்குள்ள பேசுற வதந்திகள் எல்லாம் அந்த நாரை மாதிரி பறந்து ஓடிடும். பாருங்க, நேரடியா சொல்லாம ஒரு காட்சி மூலமா எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இதுதான் உள்ளுரை. இப்படி மனுஷங்களோட வாழ்க்கைய இயற்கையோட ஒரு பகுதியா பின்னி பிணைஞ்சு சங்க புலவர்கள் காதல், பிரிவு, ஏக்கம்னு காலத்தை வென்ற உண்மைகளை பத்தி பேசுறாங்க. அதனாலதான் 2000 வருஷம் கழிச்சும் நம்மால இந்த கவிதைகளோட ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. கடைசியா இந்த வரிய கேளுங்க. அவளோட மார்பகங்கள் தளர்ந்து போனாலும் சரி, அவளோட கருகருன்னு இருந்த கூந்தல் நரைச்சு போனாலும் சரி, தயவு செஞ்சு அவளை கைவிட்டுடாத.
இது காலத்தால அழியாத ஒரு நிபந்தனையற்ற காதலோட வாக்குறுதி மாதிரி இருக்குல்ல. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கைய ஒரு சங்க கவிதையா நினைச்சுக்கிட்டா உங்களோட லேண்ட்ஸ்கேப், அதாவது உங்களோட நிலம் எதுவா இருக்கும்? நீங்க இப்போ குறிஞ்சில இருக்கீங்களா, இல்ல பாலையிலயா, இல்ல வேற ஏதாவது நிலத்திலயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.